என் செல்ல குழந்தையே, உன் தாயினுடைய நெற்றிக் குங்குமத்தை தொட்ட என் பிள்ளைக்கு நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் நம்ப முடியாத ஓர் அதிசயம் ஒன்று நிச்சயமாக நடக்கப் போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகி உன்னோடு தொடரும் இந்த நாட்கள் முழுமையும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வருகின்ற நாள் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை கலங்கி இருந்தாலும் உனக்கான நேரத்தை உன் வசமாக்கி கொடுக்க எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்காக தாயின் நெற்றி குங்குமம் இன்றே உன் கண்களில் பட்டு தொடுகின்ற பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியல் ஒன்றும் சர்வசாதாரணமாக உனக்கு முடிந்து விடாது. அந்த விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுத்துவிடும் விடியலாகத்தான் இருக்கும். விடியும் பொழுதிலிருந்து முடியும் வரையிலும் உன்னை நோக்கி வரும் தெய்வத்தினுடைய அன்பை ஒரு காலமும் நீ கைவிட்டு விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாமும் உன்னை தொடரும் காலம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நல்லதையே நாம் உணர்த்துகின்ற இந்த நேரத்தில் இனி சந்தோஷங்களை நீ எப்படி புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை உணர்ந்து நான் எந்த நாளிலும் உன்னை தொடரப்போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான வெற்றியை உன்னை திளைக்கச் செய்ய போகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஏமாற்றவும் தெரியாது, ஏமாற்றுபவர்கள் யார் என்று என் பிள்ளைக்கு கண்டுபிடிக்கவும் தெரியாது. என் பிள்ளைக்கு தெரிந்ததெல்லாம் பிடித்தவர்களிடம் சண்டை போடவும், கோபத்தை காட்டவும், வைராக்கியம் காட்டவும், பின் இதையெல்லாமும் மறந்து துளி பாசமும் குறையாமல் மீண்டும் அவர்களை நேசிப்பதும். இதுதான் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த மிகப்பெரிய பாடம். இப்படித்தான் எப்பொழுதும் என் பிள்ளை ஒவ்வொருவரிடமும் நடந்து கொள்கிறது. தனக்கு பிடித்தவர்களிடம் ஒருபோதும் எப்பொழுதும் விட்டு கொடுப்பதில்லை. தனக்கு பிடித்தவர்களை ஒருபோதும் மற்றவர்களுக்கு மத்தியில் விட்டு கொடுத்து பேசுவதும் இல்லை. அதே நேரம் அவர்கள் தன்னை விட்டு கொடுத்து பேசிவிட்டால் அந்த நேரம் மட்டும்தான் அது மனதில் நின்று கஷ்டத்தை கொடுக்கிறதே தவிர மற்றபடி மற்ற நேரங்களில் அவை எல்லாமும் மறந்து போய் விடுகிறது என்பதனை மறந்து விடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான ஒன்றை நாம் முழுமையாக பெறக்கூடிய கால நேரம் வரும் பொழுது அதை நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. என் குழந்தையை, கனவோடு பாதி வாழ்க்கையை வாழ்ந்து விட்டதாக நினைக்கிறாய். கற்பனையோடு மீதி வாழ்க்கையை வாழ்வதாக நீ யோசிக்கிறாய். எல்லாமும் நிச்சயமாக சரியாகும் நேரம். உன் வாழ்க்கை, உன் கனவுகள் எல்லாவற்றையும் நனவாக்கி கொடுக்கக்கூடிய நேரம். எக்காரணம் கொண்டும் எதையும் நீ தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். விடியும் வரை தெரியவில்லை என் பிள்ளைக்கு தான் கண்டது கனவு என்று. இந்த வாழ்க்கையும் அப்படித்தானே, முடியும் வரை தெரிவதில்லை எப்படித்தான் வாழ்வது என்று. இதையெல்லாமும் சொல்லி இனிமேலும் நீ புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் மட்டிலும் இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லித்தரும் என்பதனை எண்ணி நீ பதற்றமடையாதே. நான் இருக்கும் நேரத்தில் இனி என்ன நடந்தாலும் அவை ஒவ்வொன்றும் உனக்கு வேண்டியது போல
இனி ஒவ்வொன்றையும் சரியாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். ஒவ்வொரு நிலையிலும் உனக்குரிய மாற்றங்களை அது சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்ற தெய்வம் உன்னை தொடர்ந்து வந்து விட்ட பிறகு இனி என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்காமல் போகாது. என் பிள்ளை, நீ ஒவ்வொரு விஷயங்களையும் தேடி ஓடுவதை எல்லாமும் நிறுத்திவிட்டாய். உனக்கானது என்றால் அது உன்னை நோக்கி வரட்டும், இல்லை என்றால் அது உனக்கானதே இல்லை என்ற ஒரு மனநிலைக்கு நீ நிச்சயமாக வந்து விட்டாய் அல்லவா? அது போதும். இப்படி இது போன்ற ஒரு பக்குவமடைந்த மனநிலைக்கு உன்னுடைய மனது வந்து விட்டதனால் இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எவ்வளவு விஷயங்களில் நீ அடைய நினைக்கின்ற மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக உன்னிடம் வந்தே தீரும் என்பதனை மறக்காதே. உண்மையான அன்பு வைத்தவர்களை ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது. நீ இல்லாத நாட்களை ஒருபோதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நீ இல்லாத ஒரு நேரத்தை அவர்களால் ஒருபோதும் உணர முடியாது என்பதனை நீ ஏற்றுக்கொள். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தெரிந்து புரிந்து நீ எப்பொழுதும் போல மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து நீ வாழ வேண்டும். இனி என்னதான் நடக்கும் என்ற ஒரு எண்ணம் இனி உனக்குள் எப்பொழுதும் சரியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் எளிதில் ஏமாற்றி விடலாம் என்றுதானே இவர்கள் நினைக்கிறார்கள். இந்த காலம் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று நீ சிந்த வைத்த கண்ணீர் துளிகள், அதாவது நீ சிந்த வைத்தாலும் சரி, அவர்கள் உன்னை சிந்த வைத்தாலும் சரி, அந்த கண்ணீர் துளிகள் நாளை உன் வாசலில் மழையாக வந்து நிற்கும் என்பதனை மறக்காதே. நாளை உன் வீட்டு வாசலில் நின்று அது உன்னை நிச்சயமாக கேள்வி கேட்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த இடத்திலும் எதையும் தேடி நாம் உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களையும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்க வருகிறோம் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது போல உன் வாழ்க்கை நாளைய விடியலில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது என்பதனையும் ஏது நடந்தது என்பதனையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நல்ல மாற்றங்களை கண்டு நீ கட்டாயமாக ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதொரு செயல்களை எல்லாமும் நடத்தி முடித்து விட்டால் போதும். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்று நீ புரிந்து கொள்வாய். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரி என்று தெரிந்து கொள்வாய் அல்லவா? இது போதும் என்றுதான் நான் ஒவ்வொரு முறையும் உனக்கான தீர்வுகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்றேன். உனக்கான ஆச்சரியங்களை நான் எப்பொழுதும் உன் முன்னாலேயே தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டியும் நல்ல புரிதல் வேண்டியும் நாம் சொல்ல நினைக்கும் இந்த விஷயத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, தாங்கி பிடிக்க உனக்கு, அதாவது உனக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் உன்னை தாங்கி பிடித்து ஆறுதல் சொல்ல ஒரு ஆள் இருந்தால், ஒரு சிறு எறும்பு கடித்தால் கூட அலறி கூப்பாடு போட்டு விடுவாய். ஏனென்றால் கேட்பதற்கு ஆள் ஓடி வருவார்கள் அல்லவா? ஆனால் நமக்கு நாம் மட்டும்தான் இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது என்றால், பூகம்பமே வந்தாலும் அதை அமைதியாக என் பிள்ளை தாங்கிக் கொண்டு நீ நிற்பாய் என்பதனை நான் அறிவேன். எல்லாமுமே நான் அறிந்த உண்மைதான் என்பதனை மறக்காதே. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு தெரிந்தது போலத்தான் ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன தேவை இருக்கிறது என்பதனை எல்லாமும் ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியில்
உன்னை பயணிக்க வைக்க தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. அத்தனை விஷயங்களிலும் சரியாக உன்னை மீட்டெடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இனிமேலும் இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து நீ நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் உனக்கு எதிலுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ற ஒன்று கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இதுவரையிலும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்திட்ட விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நன்மதிப்போடு இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, தேவை என்றும் தேவையில்லை என்றும் எதற்கும் இனி அஞ்சிடாதே. உயர வேண்டும் என்றால் தனியாக நடக்க கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மனம் அமைதியானால்தான் வாழ்க்கை அழகாக மாறும். சோதனைகள் தான் உன்னை செதுக்கி சிறப்பாக்கும். நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதே. நன்மை நிச்சயமாக உனக்கு நடக்கும். இறைவனை நம்பு. நடக்கும் எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு இறைவனை நீ நம்பு. அது போதும். தெய்வத்திடம் நீ நம்பிக்கை வைக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையை தடுமாற்றிவிடும் என்பதனை மறக்காதே. உன் வாழ்க்கையில் தடுமாற்றங்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பதை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ளும்படி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக நீ உணர வேண்டும். உன்னை பிடித்து உனக்காக அன்போடு பழகுபவர்களை விட அவர்களினுடைய தேவைக்காக உன்னிடம் பொழுதுபோக்குக்காக நடித்து பழகுகின்றவர்கள்தான் இங்கு அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து சொல்வது போல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் கொடுப்பது போல கொடுத்து ஒரு விஷயத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்கிறது. தெய்வம் அதில் சந்தோஷம் அடைகிறது என்று நினைக்கிறாய். நீ ஏமாற்றப்படுகிறாய் என்று தெரிந்தும் தெய்வம் ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்துகிறது என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்று நான் எவ்வளவு சொன்னாலும் என் பிள்ளை, நீ என் மீது தான் கோபம் கொள்கிறாய். நான் சொல்கின்ற வார்த்தைகளின் மீது உனக்கு ஒருபோதும் நம்பிக்கை வருவதில்லை. எல்லாமும் ஒரு நாள் மாறும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குள் பேரதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடக்கும் என்று சொல்லி இனி ஒருபோதும் நீ பதறிக்கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமாக விருப்பப்பட்ட ஒரு விஷயத்தை நம்மால் ஒருபோதும் விட்டுவிட முடியாது. அதிகமாக நாம் ஆசைப்படுகின்ற ஒன்றை ஒரு நாளும் நாம் நிச்சயமாக கைவிட முடியாதல்லவா? அதனால் இதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் உனக்கு பல ஆச்சரியங்கள் இனி இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் எதையுமே தொலைக்காமல் நின்று நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நேரமும் நான் இருப்பது போல உனக்கு மிகப்பெரிய வெற்றி இனி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். தெளிவில்லாமல் எந்த ஒரு செயல்களையும் செய்யக்கூடாது. சரியான புரிதலோடு எதையும் செய்ய வேண்டும். நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலானது உனக்கு திருவோணம் நட்சத்திரம் கூடி வருகின்ற நாளாகவும் பஞ்சமி திதியினுடைய நேரமாகவும் உனக்கு கிடைத்திருக்கின்றது. இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நாளில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காமல் போய்விடுமா? தெய்வம் உன்னை சுற்றி வந்துதான் உனக்கு நல்லதை நடத்தாமல் போய்விடுமா? யாருக்கும் உன்னை பிடிக்க வேண்டாம். யாரும் உன்னை பிடித்துதான் உன்னோடு வாழ வேண்டும் என்று நீ ஒருபோதும் விரும்ப வேண்டாம். உனக்கு நல்லதை நடத்த நான் எப்பொழுதும் உன்னோடு வருவேன் என்பதனை புரிந்து கொள்.
உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடப்பதையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. என்னவென்றும் ஏதுவென்றும் இனி எல்லாவற்றையும் நீ முன்னிறுத்தி நிற்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனையும் மிக பெரிய அளவில் ஒரு மாற்றங்களை கொடுத்துவிடும் என்பதுதான் நாம் அறிந்த உண்மை. இதை எல்லாமும் சரியாக நடத்திவிட்டால் போதும். வெற்றி என்பது என் பிள்ளைக்கு என்றும் என்றென்றும் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம், இந்த வராகி எப்பொழுதும் உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது மேலும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள், உன்னை வேண்டும் என்றே சோதித்த விஷயங்கள் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் நீ என்னவெல்லாமும் செய்திருக்கிறாயோ அதை எல்லாமும் தெய்வத்திடம் ஒப்படைத்துவிட்டு அடுத்தது நடக்கப் போவது என்னவென்று சற்று சிந்திக்க பழகு. எதுவானாலும் சரி, நமக்கு இனிமேல் எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இது போன்ற மாற்றங்களில் இந்த தெய்வத்தினுடைய அன்பும் அருளும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் பெறுவதை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் நீ உனக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தானாக வந்துவிடும். யாரையும் நாம் நினைத்து கலங்க வேண்டாம் என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளைக்குள் வந்துவிடும். நிச்சயமாக உனக்குள்ளேயே தோன்றும் பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நான் நம்பிக்கையோடும் ஆனந்தத்தோடும் வாழச் சொல்லி விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. என்னதான் நடக்கும் என்றாலும், ஏதுதான் நடக்கும் என்றாலும் இனி அத்தனையிலும் உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதனை மறக்காதே. உனக்கான ஒரு தெளிவு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி அடுத்தடுத்து உனக்கு நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் இனி எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சரியான புரிதலோடு இனி எல்லா விஷயங்களையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய மனது பக்குவமடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. அதற்கு தகுந்தாற் போல உன்னுடைய மனது நிச்சயமான ஒன்றை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை மறக்காதே. உனக்கு சற்று நேரம் இருந்தால் சிறிது யோசித்துப் பார். உன்னை பற்றி முன்பு எப்படி இருந்தாய், இப்பொழுது எப்படி இருக்கிறாய் என்று. அப்பொழுதும் உனக்கு புரியவில்லை என்றால் தவறு உன்மேல் இல்லை. எதிர்பார்க்க கூடாத விஷயங்கள் உன்னிடத்தில் நான் எதிர்பார்த்து விட்டேன். தவறு என் மீதுதான். நீ மாற்றி விடுவாய். இது போன்ற செயல்களை எல்லாமும் பார்த்து உன் வாழ்க்கையை நீ மாற்றி விடுவாய் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அது மாறவில்லை என்பதனை நீ எனக்காக நிச்சயமாக சொல்லிவிட்டாய் அல்லவா? இதையெல்லாமும் நீ எண்ணி பல நல்ல விஷயங்களை உணர்ந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நம்பிக்கை கொடுக்கின்ற இது போன்ற நேரங்களை நீ கைவிடாமல் இருந்தாலே போதும். சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதொரு விஷயத்தை உருவாக்கி தந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது சொல்லிக்கொண்டு இனி ஒரு புறமும் நீ ஒதுங்க வேண்டாம். இனி உன்னை நடப்பது எல்லாமும் அதாக எடுத்து கொள்ளும் பொருட்டு உனக்கு நல்லதையே கொடுக்கட்டும். எப்பொழுதும் இன்றும் என்றும் என் செல்ல குழந்தை, நீ இதையெல்லாமும் புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அதிசயங்களை என்னவென்று கண் திறந்து பார்.
உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பேரதிர்ஷ்டம் தொடரும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.